வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தல், தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்கேட்டிங் மைதானத்தை தடையின்றி திறக்க கோரிக்கை, மைதானத்தை முற்றுகையிட்ட வீரர் வீராங்கனைகள். பாகூர் ஏரிக்கரை பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல், பொதுமக்கள் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலை பள்ளி சார்பாக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் பெருகி வரும் போதை கலாச்சாரத்தை ஒழித்திடும் முகமாக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் ராஜ் துரைராஜ் தலைமை தாங்கி வழி நடத்தினார். மேட்டுப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமரன் பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இல்லம் வழியாக சென்றது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மாணவர்களுக்கு ஆசி வழங்கினார். மாணவர்களை வாழ்த்தி வழி அனுப்பினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேவியர் பால்ராஜ் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இறுதியாக பள்ளியின் பொருளாளர் அமல்ராஜ் நன்றி உரை வழங்கினார். தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனி கல்வி வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும். தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உடனடியாக உருவாக்கிட வேண்டும். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இழுத்து மூடும் அரசின் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும். கடை மற்றும் வணிக நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை, விளம்பரம், ஊர்தி மற்றும் அலுவலக பெயர் என அனைத்தையும் தமிழில் முதன்மையாக அடையாளமாக அரசாணையின்படி மாற்றி அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தமிழ் படிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்முடைய மொழி அழிந்து நம்ம அடையாள மக்களாக வழிது தமிழ்நாட்டில் உறுதியாக போராடி அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 45 கோடி 50 கோடி ரூபா மத்திய அரசு கொடுக்குது. வடநாட்டில் இருந்து மொழித்திரை ஆசிரியர் கொண்டாந்து புதுச்சேரியில் கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆசிரியர் தலைமையில் தான் இது நடக்குது. மிகப்பெரிய தவறு நடக்குதுன்னு மிகப்பெரிய அளவு சொல்லி வராங்க. நாங்கள் இதை ஆர்டிஐ போட்டு அது வரைக்கும் பதில் இல்லை. புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு தாய்மண்ணான புதுவை தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை சீரழிக்கிற வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களை கண்மூடித்தனமாக புதுச்சேரியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜேபிஎஃப் தடகள விளையாட்டு மைதானத்தின் ஆண்டு விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வீராம்பட்டினம் ஜேபிஎஃப் தடகள விளையாட்டு வளாகத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சாதனையாளர்களை பாராட்டும் விழா நடைபெற்றது. விழாவில் மைதானத்தை உருவாக்கிய கொடை வள்ளல், பிரேம்நாதன் மற்றும் டேனியல் தலைமை தாங்கினர். ஆடிட்டர் கிருத்திகா மற்றும் ஜேபிஎஃப் திறன் மேம்பாட்டு மையத்தின் பயிற்சியாளர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரப்பன், காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார், ஜெய்சிங், லிங்கேஸ்வரன், சத்யசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாதனை புரிந்த மாணவர்களை பாராட்டும் வகையில் ஆசிய அளவில் காது கேளார் தடகள போட்டியின் மாணவி சுபஸ்ரீ தங்கம் வென்றார். அவரை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டது. தேசிய அளவில் தடகள போட்டியில் வெற்றி பெற்ற விவேகனை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. மற்றும் ஜேபிஎஃப் திறன் மேம்பாட்டு மையத்தில் பயிற்சி பெற்று காவல்துறையில் பணியாற்றும் மாணவன் சுபாஷ், காயத்ரி, அனிஷ்குமார், செந்தமிழ் செல்வன், சுரேஷ், வரதராஜ் ஆகியோர் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தடகள வளாகத்தின் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு புதிய சீருடை வழங்கப்பட்டது.
விழா ஏற்பாடுகளை பயிற்சியாளர் கோபு செய்திருந்தார். என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இக்பால் பாஷா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவை மாநிலம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சேர்ந்த KH இக்பால் பாஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். அவருடன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் சுல்தான்பேட்டை ஜமாத் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை தகுதி நீக்கம் செய்வதோடு ஸ்கேட்டிங் மைதானத்தை தடையின்றி திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோர்களுடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் கூறுகையில், தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகின்றனர். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகள் அனைத்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் வளர்ச்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அப்புறம் எங்க கிளப்புக்கு நான் கோச்சும் பண்றேன். இப்ப பாஸ்ட் 20 இயர்ஸா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தது இல்லை. ஆனா இந்த இயர் வந்துட்டு புதுசா நிறைய பேர் வந்துட்டு எங்களை வெளியில தள்ளணுன்றதுக்காக நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி ஒரு வகையில வந்து ஹர்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பசங்களாலையும் ஸ்கேட் பண்ண முடியல, பேரண்ட்ஸ்னாலையும் நிம்மதியா வந்து உட்கார முடியல. கோச் இதனால எல்லா கோச்சுமே வந்து டிப்ரெஷனுக்கு தான் ஆளாகிறாங்க. 200 நேஷனல் மெடல் மேல அடிச்சிருக்காங்க எல்லாருமே. ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் இல்லாம வர்றதே கிடையாது. இப்போ லோக்நாத்னு சொல்லி ஒரு பையன் இந்தியன் டீம் ட்ரையல்ஸுக்கு போயிருந்தான். அவன் 3rd பொசிஷன் வந்திருக்கான். அதே மாதிரி ஏஷியன் சாம்பியன்ஷிப்புக்கு போக வேண்டியது அவன் போய் வந்தவனுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் மெடல் அடிச்சுன்னு இருக்கோம் நாங்கள். அதை அடிச்சுட்டு வரும்போது அது காட்டுறதுக்கு இங்கே அசோசியேஷன்லேருந்து யாருமே அது முன் வரல. அசோசியேஷன் மட்டும்தான் நம்மளை டாமினேஷன் பண்ணிருக்கு தவிர அசோசியேஷன் ஆளுங்க அந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் ஸ்கேட்டிங் பண்ணணும், வேற எந்த கிளப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் லெட்ரு, ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட்டு, ஃபோர்ஜரி FIR போடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதெல்லாம் பண்ணின்னு எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் பண்ணின்னு ஸ்கேட்டிங் ரிங்கை இன்னைக்கு மூடி வச்சிருக்காங்க. உழவர்கரை தொகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த மின் ஒயர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் சரி செய்து கொடுத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள BSNL கோட்ரஸ் பின்புறம் ஜெயாநகர் முதல் புதுநகர் வரை செல்லும் வழித்தடத்தில் மின் வயர்கள் மிக ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டும் மின் ஒயர்கள் மேல் மரங்கள், செடி கொடிகள் படர்ந்தும் இருந்தன. இந்த வழியில்தான் அன்றாடம் ஏராளமான பொதுமக்கள் செல்வதால் அவர்களின் உயிருக்கு அபாயம் ஏற்படும் நிலை இருந்தது. இதை பற்றி மின்துறைக்கு பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்பே இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பலரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை. இதனால் பொதுமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டு மின்துறையிடம் அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் 20 ஆட்களை வரவழைத்து அங்குள்ள மரம், செடி கொடிகளை அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சுத்தம் செய்து மின் ஒயர்களை சரியாக அமைத்து சரி செய்து கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இதுவரை இருந்த பயமும் அச்சமும் நீங்கி நாங்கள் இனி நிம்மதியாக இருப்போம் என்று அமமுக இணை பொதுச் செயலாளரிடம் புதுநகர் மற்றும் ஜெயாநகர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர். திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுது அடைந்தன.
இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். மேற்கண்ட பகுதிக்கு உடனடியாக ஒரு புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கவும், LT மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் 22,66,652 ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்பொழுது அனுமதி கிடைக்க பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இவ்விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு பிரிவு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் 22,66,652 ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்பொழுது அனுமதி கிடைக்க பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்றது. பாகூர் ஏரிக்கரை பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் மூலம் TN பாளையம் மற்றும் மணப்பட்டு பகுதியில் வசிக்கின்ற ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. பாகூர் பகுதியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாகூர்பேட்டில் வசித்து வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு திருமணமாகி வெளியில் செல்ல முடியாத நிலையில் ஒரே குடும்பத்தில் 2 அல்லது 3 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலைமை தற்பொழுது அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்று கூறுகின்றனர். அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றி யோசிப்பது கிடையாது. கடந்த 15 வருடங்களாக அப்பகுதியில் மனைப்பட்டா வேண்டுமென்று மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடைபெற்றன. இலவச மனைப்பட்டாவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை இதுவரை அதற்கான ஏற்பாடு செய்யவில்லை என்பதால் அப்பகுதியில் திடீரென்று ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், 100க்கும் மேற்பட்ட நபர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக வந்து எங்களுக்கு மனைப்பட்டாவிற்கான வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர் நந்தகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில், உங்கள் பகுதியில் விடுதி, திருமண மண்டபம், மனைப்பட்டா எது முதலில் வேண்டும் என்று தற்பொழுது உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட துறையில் பேசி ஏற்பாடு செய்கிறேன் என்று தாசில்தார் கூறிய பிறகு சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள விக்ரமாதித்தன் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டும் என்ற அப்பகுதி மக்களின் 15 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உரிய நடவடிக்கை எடுத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். அதன்படி விக்ரமாதித்தன் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள மல்லிகாம்பாள் நகரில் 1.40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் சக்தி பாலன், லட்சுமிகாந்தன், தக்ஷணாமூர்த்தி, புருஷோத்தமன், முருகானந்தம், தண்டபாணி, புத்துப்பட்டான் மணி, பாக்கியராஜ், சண்முகம், இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர் அன்பு செல்வன் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவர், சுகாதார மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மற்றும் மருந்தாளுநர் சங்க தலைவர் அன்பு செல்வன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா புதுவை அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்க வளாகத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தலைமையில் நடைபெற்றது. 37 ஆண்டுகள் பணியில் 33 ஆண்டுகள் தொழிற்சங்கம் மற்றும் பொது சேவை ஆற்றியுள்ளார்.
துணை செயலாளராக முதலில் 93ஆம் ஆண்டு பொறுப்பேற்று தற்பொழுது அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக செயலாற்றி வருகிறார். சுகாதார ஊழியர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கூட்டு நடவடிக்கை குழுவின் அமைப்பாளராக பல்வேறு போராட்டங்களை இவருடைய தலைமையில் வெற்றிகரமாக நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்ததன் வாயிலாக மருத்துவ ஊழியர்கள் பணி பாதுகாப்பு சட்டம் புதுவையில் அமல்படுத்தப்பட்டது. அதிகாரிகளிடம் கொண்டிருந்த இணக்கமான உறவால் பேச்சுவார்த்தை மூலம் ஊழியர்களின் கோரிக்கைகளை வென்றெடுத்தார். தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது சாதகமான முடிவுகள் எட்ட உறுதுணையாய் இருந்தார். அரசு மருத்துவமனை மருந்தகத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி கணினி வாயிலாக மருந்து விநியோகம் நடைபெறவும், மருந்து விநியோக நடைமுறையில் மாற்றங்களை செய்ததன் மூலம் விரைவாக மருந்து விநியோகம் நடைபெற உறுதி செய்தார். மருந்தியல் கல்வியின் தந்தை என போற்றப்படும் டாக்டர் ரங்கநாத் அவர்களின் ஒத்துழைப்போடு தொடர் மருந்தியல் கல்வி மார்ச் 2013 முதல் ஜனவரி 2015 வரை 3 மாதங்கள் தொடர்ந்து நடத்தியதன் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை மருந்தாளுநர்களுக்கு மருந்தியலில் உணர்த்தினார். இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றப்படாமல் இருந்த நியமன விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இலக்கிய பணியில் ஆர்வம் மிக்கவர். இவரது படைப்பான வில்லியனூர் மாதா பிள்ளைத்தமிழ் எனும் சிற்றிலக்கிய நூல் வில்லியனூர் மாதா திருத்தல பதிப்பாக வெளியிடப்பட்டது. தேடுவது கைவிடேல், அகமும் புறமும், ஸ்ரீமத் ராமானுஜர் பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய பல்வேறு சாதனைகளை அனைத்து பணிப்பிரிவு ஊழியர்களும் பாராட்டி பேசினர். மருந்தாளுநர் முருகையன் வரவேற்புரை நிகழ்த்தினார். விஜயகுமார் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு பாராட்டி பேசினார். சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மேரி ஜோஸ்பின் சித்ரா, பொறுப்பு மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆத்மநாதன், மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் KG ரவி, மருந்தக பொறுப்பு மருந்தக அதிகாரி டாக்டர் உதயகுமார், இணை இயக்குனர் டாக்டர் ஷபி முனிஷா பேகம், மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் லட்சுமணசாமி, டாக்டர் அன்பு செந்தில், சுகாதார ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் கூட்டமைப்பு முன்னாள் பொதுச் செயலாளர் ஓய்வு பெற்ற தலைமை மருந்தாளுநர் சேகர், சுகாதார செவிலியர் சங்க பொறுப்பாளர்கள் பாக்கியவதி, ஜானகி, சம்மேளன முன்னாள் தலைவர் கலைச்செல்வன், சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பு முன்னாள் அமைப்பு செயலாளர் ராஜ்குமார், ஷாகிரா பானு உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். டாக்டர் செவ்வேல் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரபாத் சுரேஷ், ஜான் மெல்ட், விஜயகுமார், அப்துல் வாதூத் மற்றும் அன்பு செல்வன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். மருந்தாளுநர் அன்பு செல்வன் ஏற்புரை நிகழ்வில் விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். மயூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 முன்னிட்டு உறுப்பினர் கல்வி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மெய்யூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சர்வதேச ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுராந்தகம் அரசு துணை பதிவாளர் செல்வி கலந்து கொண்டு கூட்டுறவு சங்கத்தில் வழங்கப்பட்டுள்ள கடன்கள் மற்றும் தமிழக அரசு அறிவித்துள்ள டாப் செட்கோ, டாம்கோ போன்ற கடன்கள் பற்றி விவரமாக எடுத்து கூறினார். மேலும் மயூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் நீண்ட காலமாக வைப்பு தொகை பெறாமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை செங்கல்பட்டு மண்டல இணை பதிவாளர் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு உறுப்பினர் கல்வி திட்ட நிகழ்ச்சியில் 5 உறுப்பினர்களுக்கு 5,75,000 ரூபாய் மட்டும் வைப்பாக இட்டு வைத்துள்ளனர். வைப்பு தொகை ரசீதை துணை பதிவாளர் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய கள அலுவலர் முருகன், செங்கல்பட்டு மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாளர் ஜெயசீலன், மதுராந்தகம் சரக மேற்பார்வையாளர் அர்ஜுனன், சங்க செயலாளர் சுப்பிரமணியன், உதவி செயலர் சுமதி மற்றும் பணியாளர்கள், கிராம தலைவர்கள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாரிபுத்தூர் செல்லியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருத்தேரோட்ட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மாரிபுத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் நடைபெற்று தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆடி மாத தேர் திருவிழா ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது.
இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து 2வது செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ செல்லியம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து 8ஆம் நாள் அம்மன் திருத்தேரில் அமர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த தேர் திருவிழா உற்சவத்தில் மாரிபுத்தூர் செல்லியம்மன் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த தேர் திருவிழா உற்சவத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அருமைராஜ் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் PR பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் PR பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலிகளாக மாறியுள்ளனர். எனவே நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் சிப்காட் அமைக்கிறோம் என்ற பெயரில் நல்ல வளமான நிலத்தடி நீர் உள்ள பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்க தமிழக அரசு முயற்சி எடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எட்டயபுரம் அருகே வெம்பூரில் மட்டும் 700 ஏக்கர் விளைநிலத்தை சிப்காட் அமைக்க கையகப்படுத்துகின்றனர். இதற்காக விவசாயிகள் அனுமதிக்கவில்லை. தரிசு நிலங்களில் சிப்காட் அமைப்பதில் தடையில்லை. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வெம்பூரில் நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும். அருப்புக்கோட்டை அருகே கோவிலான்குளத்தில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் 129 ஏக்கர் நிலத்தில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலத்தை சிப்காட் அமைக்க தமிழக அரசு எடுப்பதை கண்டித்து 31ஆம் தேதியான இன்று விருதுநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் விளைநிலத்தை அபகரிப்பதை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் தேர்தல் களத்தில் திமுக எதிராக தீவிரமாக களமாட வேண்டிய நிலை வரும். சீமான் கள் இறக்குவதற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியது வரவேற்கத்தக்கது. கள் ஒரு உணவுப் பொருள். தென்னையும் பனையையும் பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பை அமல்படுத்துவோம் என திமுக கூறியது. ஆனால் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மது விற்பனை அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது தமிழகத்தில் மட்டும் அனுமதிக்க முடியாது என்று சொல்ல முடியாது என தற்போது நியாயப்படுத்துகின்றனர். அந்த மாநிலங்களில் கள் விற்பனை உள்ளது. ஏன் தமிழகத்தில் மட்டும் கள் விற்பனைக்கு அனுமதி இல்லை என்பதின் உள்நோக்கம் என்ன? விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை மட்டும் கொள்கை பூர்வமாக செயல்படுத்த தமிழக அரசு முன்வருகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழ்நாட்டில் 40% அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்கள் வேகமாக வீட்டுமனைகளாக மாறி வருகிறது. இதற்கு அதிகாரத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரர்களாக இருந்து ஊக்குவிக்கின்றனர். அரசின் பெருந்திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் கைகளில் தான் உள்ளது. அரசிடம் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ரியல் எஸ்டேட்டின் ஆதிக்கம் வேகம் எடுத்துள்ளது. இதனை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விளைநிலங்களை சேதப்படுத்துவதை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் அந்த சட்டம் பெயரளவில் உள்ளது. எனவே காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கு வனத்துறைக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும். தமிழக அரசு கார்ப்பரேட்களின் அரசாக மாறிவிட்டது. விளைநிலங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரிப்பதற்கு தமிழக அரசின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 வழிவகுக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் இந்த சட்டம் கிடையாது என்று அவர் கூறினார். கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் யாத்திரை சென்றாலும் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி இருந்து வருகிறது. இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலை மீன்களை கொள்ளையடித்து செல்வதும் வாடிக்கையாக உள்ளது. கடந்த 1 மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையில் 40க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு மீனவர்களை மீட்டு மீனவ சமுதாயத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை உதவி அலுவலர்களை தனித்தனியாக சந்தித்து வேளாண் வளர்ச்சி குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வது முறையல்ல. உழவர் 2.0 என்ற திட்டத்தினை கொண்டு வந்ததோடு சரி, திட்டம் செயல்படுத்தப்படவில்லை.
விவசாயிகளுக்கும் வேளாண்மை உதவி அலுவலர்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் என கூறியுள்ளார். சென்னையில் கன்னிமாரா தேசிய நூலகத்தின் சீரமைப்பு பணி குறித்து முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். இதனால் வாசகர்கள் அரசு தேர்விற்கு தயாராவது பாதிக்கப்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருவதால் உரிய தீர்வினை காணும்படி தமிழக அரசுக்கு வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 2021 தேர்தல் அறிக்கையில் 20,000 ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்ததை நிறைவேற்றி தர வேண்டும். கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு. நாட்டின் முதுகெலும்பு நொறுக்கும் அளவிற்கு செய்யக்கூடாது. அரசாணைப்படி ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் மேற்கொள்ள முடியாது என அரசாணை பிறப்பித்து அதில் 119 சேவை தொழில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதனால் ஏழை அன்றாட கூலிகள் தான் வேதனைப்படுவார்கள் என்றும் வர்த்தக உரிமம் பெற்றவர்கள் தொழில் வரியை பெறுவதுதான் இந்த அரசாணையின் நோக்கமாக இருக்கும் என்பதால் முதல்வர் மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேரும் வியர்வையும் தைலாபுரத்தில் தான் உள்ளது. தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை சென்றாலும் தொண்டனும் மக்களும் ஏற்க மாட்டார்கள். இது தொடர்பாக உள்துறைக்கும் காவல்துறைக்கும் புகார் அனுப்பப்பட்டுள்ளது. பாமக தலைவர் என்ற பெயரோடும் அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்க வேண்டாம் என்றும் ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டாம் என்றும் கூறினார். இதனை பாமக தலைமையகமான தைலாபுரத்தில் இருந்து தலைவராக மருத்துவர் ராமதாஸ் சொல்லிக் கொள்வதாக தெரிவித்தார். மரக்காணம் அடுத்த சிறுவாடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுவாடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதில் மரக்காணம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன், துணைத் தலைவர் பழனி, மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிலம்பு செல்வன், அருளரசி, கண்காணிப்பு அலுவலர் விஜயா உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள ஸ்ரீ நடுக்காட்டு அம்மன் கோவில் உட்பட 4 கோவில்களில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த ஸ்ரீ நடுக்காட்டு அம்மன் அம்பிகை மற்றும் உப தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக புதன்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மிர்சங்கிரகணம், பிரவேச பலி, கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்றது. மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. மகா பூர்ணாகுதி அடைந்து கடப்புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ நடுக்காட்டு அம்மன் அம்பிகை மற்றும் உப தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் கோவில்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுக்குழுமம் கட்டிடப் பணியினை அமைச்சர் கீதா ஜீவன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி VMS நகரில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் மாநில அரசுடன் இணைந்து குறுங்குழுமம் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாநில அரசின் பங்களிப்பு 90%, 10% கோவில்பட்டி கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கத்தின் பங்களிப்பில் சுமார் 7.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் குறுங்குழும கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து கட்டிட பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி, வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், நகரமன்ற தலைவர் கருணாநிதி,
கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கார்த்திக், கண்ணன், தினேஷ், SR பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே வேலூர் கிராமத்தில் இறந்தவரின் இறுதி ஊர்வலத்தின் பொழுது பட்டாசு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். 7 பேர் படுகாயம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கீழ்குப்பம் வேலூர் கிராமத்தில் ஏழுமலை என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவரின் துக்க நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த உறவினர்கள் கலந்து கொண்டனர். இறந்தவரின் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்லும் நிகழ்வு தொடங்கியது. இறந்தவரின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல மேலதாளங்களுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டனர். அப்பொழுது வானத்தை நோக்கி வானவெடி விட்டதில் மேலே இருந்த மின்சார கம்பியில் பட்டு வானவெடி மீண்டும் திரும்பி வந்து சாக்குப்பையில் வைத்திருந்த பட்டாசு மீது விழுந்தது. இதில் பட்டாசு வெடித்து சிதறியதில் ஒருவர் உயிரிழந்தார். 7 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் அருகில் இருந்த 2 வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தது. உயிரிழந்த பெரும்பட்டு கிராமத்தை சேர்ந்த மூர்த்தி என்கிற மேலமடிக்கும் தொழிலாளியின் உடலை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்தவர்களையும் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். துக்க நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்து 7 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்து குறித்து திருநாவலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலம் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த டாடா ஏசி வாகனம் மீது மின்கம்பி உரசியதால் வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள ரெட்டனை பகுதியில் இருந்து வைக்கோல் ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி டாடா ஏசி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது இளமங்கலம் அருகே வரும்போது சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பியில் வைக்கோல் உரசியதால் டாடா ஏசி வாகனம் தீப்பற்றி எரிந்தது. மேலும் ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து எகிரி குதித்து உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தல். தமிழ் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்கேட்டிங் மைதானத்தை தடையின்றி திறக்க கோரிக்கை. மைதானத்தை முற்றுகையிட்ட வீரர் வீராங்கனைகள். பாகூர் ஏரிக்கரை பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். பொதுமக்கள் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.